إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير وأشهد أن محمدًا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأمن به بعد الخوف ولم به بعد الشتات وصلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت عذر بخبر وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم قال حدثنا العيينة قال حدثنا سفيان عبد الله بن زبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم التيمي أنه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிமாறித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் இந்த உம்மத்திலே இறுதியாக நபிமார்கள் கடைசி நபியாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான ஹாத்தமுல் நபியின் சையதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இன்னும் கியாம நாள் வரைக்கும் வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப மா குன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இருக்கிறேன் என்று வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூத்தோர்களே, வாலிபர்களே, உலமாக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி எங்களை கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக ஆகும் என்று சொல்லியிருக்கிறானோ அத்தகைய அனைத்து கருமங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடப்பதற்கு கவனம் செலுத்துமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து அவைகளை செய்வதன் மூலமாக அடியானே உன்னை நரகத்துக்குரியவனாக ஆக்கிவிடாதே, உன் உடலை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கிறார்கள். அத்தகைய அனைத்து கருமங்களிலிருந்தும் எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய வெற்றிக்காக வேண்டி உலகத்தில் காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பி அவர்கள் மூலமாக ஒரு ஷரீஅத்தையும் தந்து இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி சில வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதன் உலகத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு ஒரு முறை கிடையாது. ஆனால் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது
தகப்பனையும் தன் தகப்பனின் தகப்பனையும் குடும்பத்தில் மூத்தவர்களை கண்டுகொள்வார்கள். ஆனால் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த தர்தீபையும் வைத்தது கிடையாது. எத்தனையோ வாப்பா முன்னால மகண்ட ஜனாசாவை வச்சு தொழுத காட்சியை நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்பா பேரப்பிள்ளையோட ஜனாசாவை முன்னுக்கு வச்சு தொழுத காட்சியை பார்த்திருக்கிறோம். யாருக்கும் சொல்ல முடியாது. என் முடிகள் எல்லாம் பருத்து, என் கூலி வீடு சொந்த வீடாக மாறி, என் கடைகள் இரண்டாகி, என் குழந்தைகள் பெரிதாகி, அவர்களை திருமணம் முடித்து கொடுத்துவிட்டு என் ஆசைகள் நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் நான் இந்த உலகத்தை விட்டு பெறுவேன் என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணப்பட்ட சில மூச்சுகளை தந்து இவ்வுலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த மூச்சுகள் முடியும் பொழுது அவன் சிறிய பிள்ளையாக அல்லது ஒரு வாலிபனாக அல்லது வயோதிபனாக அந்த நேரத்தை அல்லாஹ்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கூடாக. அன்பான சகோதரர்களே, சென்ற வாரம் ஒரு மக்பராவுக்கு போன நேரத்தில் அங்கே காட்டப்பட்டது, இன்னவர் 90 வயதுடையவர், பக்கத்திலே 31 வயதுடைய வாலிபன். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் அவருக்கு 30ஐ தெரிவு செய்தான், அவரை விட 2 மடங்காக அந்த வயோதிபருக்கு கொடுத்தான். இது அல்லாஹ்வின் தெரிவு. யாருக்கும் ஏன் இப்படி லா யுஸ்அல் அம்மா யஃஅல், அல்லாஹ்வின் தெரிவை யாருக்கும் தட்டி கேட்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறுகிய கால வாழ்க்கையை தந்து அந்த காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடப்பதன் மூலமாக வாழ்க்கை வெற்றி பெறும் என்று சொல்லி ஷரீஅத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் முடியுமான அளவுக்கு காதுகளுக்கு நல்ல செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அந்நிய நாடாக இருந்தாலும் ஷரீஅத்தின் கடமைகளை காதுக்கு செவிமடிக்கும் பாக்கியத்தை தருகிறார். அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருக்கக்கூடிய முசாஃபிர்கள், நாம் எல்லாம் ஒரு பிரயாணிகள். இந்த பிரயாணம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? இது ஆலமுல் அர்வாஹில் ஆரம்பிக்கப்பட்டது. நம்பிதானாகவும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் ஆலமுல் அர்வாஹில் இருந்துதான் வந்தார்கள். அங்கிருந்து ஆரம்பித்த பிரயாணம் தாயுடைய கருவறையில் சில மாதங்கள் ஒவ்வொருவரும் இருந்துவிட்டு 3வது கட்டமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். முந்தைய 2 கட்டத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த கடமைகளை கொண்டும் ஷரீஅத்தை கொண்டும் எங்களை கஷ்டப்படுத்தவில்லை. இதனை செய்யாதே என்று அல்லாஹ்வின் ஓர்டர்கள் உத்தரவாதம் எதுவும் இருக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, அந்த 2 கட்டத்திலையும் சாதாரணமாக எங்களுக்கு நாங்கள் சும்மா இருந்துட்டு வந்தோம். இந்த 3வது கட்டம் துனியாவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சில வரையறைகளை வச்சிருக்கிறான், எங்களுக்கு சில சட்டங்களை வச்சிருக்கிறான். அந்த சட்டங்கள் அன்பானவர்களே அல்லாஹ்வின் அந்தஸ்தை கூட்டுவது கிடையாது. நான் ஒரு அமல் செய்து என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலமாக மா ஸாத ஃபீ முல்கிஹி ஷைஆ, அல்லாஹ்வின் ஆட்சியில் எந்த அதிகரிப்பையும் காண முடியாது. நான் ஒரு பாவியாக மாறி என் கண்ணை பாவத்துக்கு பார்த்து என் காதால் ஹராத்தை கேட்டு என் நடத்தைகளால் பாவங்களோடு நான் சம்பந்தப்பட்டதனாலையும் மா நகஸ ஃபீ முல்கிஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தர்பாரில் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையாது. இவ்வளோ சட்டங்களும் நான் சொர்க்கவாதியாக மாறுவோம், இவ்வளோ ஏவல்களும் தடுத்ததிலையும் அல்லாஹ்வுடைய ஓர்டர்களும் நான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நாம் இதனை பாரமாக விளங்குவோம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எப்படி இதனை செய்வது? செய்ய இயலாதே. சிலர்கள் மஹரமியத்தில் சொல்லுவார்கள், என்ன செய்ய பழகிட்டோம், பேசுகிறோம், ஆனால் அல்லாஹ்வின் சட்டம், அல்லாஹ்வின் சட்டத்தை மீறி எங்களை புத்திக்கு வகையை தாண்டி போக முடியாது. அல்லாஹ் வேண்டாமா, அல்லாஹ் வேண்டாம் என்று கட்டளை போடுகிறானா, அதை தாண்டி போக முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய சமாதான வாழ்கிறோம். ஆகிரத்துடைய சிந்தனைகள் எல்லாம் மனிதருடைய கல்விலிருந்து கலட்டப்பட்டு துனியான்னு சொல்லி அவருக்கு மௌத்திர ஃபிக்ரே இல்லை. எந்த அளவுக்கு பயங்கரம் என்றால், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு போட்ட சட்டம், யாரும் மக்பராவை ஜியாரத் செய்ய வேண்டாம், மையவாடிகளுக்கு போய் வந்துட வேண்டாம், ஜனாசாவை அடக்கினா வந்துடுங்க, திரும்ப போய் அந்த ஜனாசாக்களுக்காக துஆ செய்யாதீங்க. குன்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர். அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யாரும் மையவாடிகளுக்கு போக வேண்டாம். பின்னால் சட்டம் மாற்றப்பட்டது, ஃபஸூருஹா, நீங்க போங்க. ஏன் தெரியுமா? உங்களோட சகோதரர்கள்
மன்னரையுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்கிறாங்க, அவங்களுக்கு துவா செய்யுங்க. அன்பான சகோதரர்களே, அதனுடைய காரணத்தை ரசூலுல்லாஹ் அதே ஹதீஸில் சொன்னார்கள். ஏன் போக சொன்னா தெரியுமா? ஃபஇன்னஹா துதக்கிருகுமுல் ஆகிரா. நீங்க அடிக்கடி மக்பராவுக்கு போய் வருவதனால உங்களுக்கு ஆகிரத்துடைய சிந்தனை வரும். நான் எப்படி வசதியோடு வாழ்ந்தாலும் எனது கடைசி இடம் இந்த மண்ணறை தான், இந்த தனிமையின் வீடு தான். இந்த துனியாவில் வாழும்போது கஷ்டம் வந்தால் நண்பர்கள் ஓடோடி வருவார்கள், பெற்றார்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், அன்னை வீட்டார்கள் வருவார்கள், மஹல்லாவாசிகள் வருவார்கள், யாரோ கை கொடுத்து எங்களை தூக்கி விடுவார்கள். ஆனால் அன்பானவர்களே, மன்னரையுடைய வாழ்க்கையில் யாரும் வரமாட்டார்கள். மௌத்தாகினால் வீட்டாக்கள் கூட நீண்ட நேரம் வைக்கிறத விரும்ப மாட்டாங்க, வெளியாக்கிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனால் அந்த கபரில் எனக்கும் உங்களுக்கும் கை கொடுக்க போவது எங்களுடைய சாலிஹான அமல்கள், நல்ல அமல்கள். யாருடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் செய்யும் பழக்கம் அதிகம் இருக்கிறதோ அன்பானவர்களை அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கு சந்தர்ப்பம் மிஸ் ஆகுதோ அல்லாஹ்க்கு அதிகம் துஆ கேளுங்க. அன்பானவர்களே, ஏண்டா நாங்கள் கபருக்கு போனதுக்கு பின்னால எவ்வளோ கெஞ்சினாலும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட மாட்டாது. அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு கபரை தாண்டி செல்கிறார்கள். கேட்டார்கள், யார் இந்த கபருக்குரியவர்? சொன்னாங்க சஹாபாக்கள், ஃபுலானுன், இன்ன மனிதர் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, இவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஓடோடி வைத்து தன் மனைவியை பார்ப்பது அல்ல, தன் வீட்டை பார்ப்பது அல்ல, தன்னுடைய சொத்துகள் அது பெருகிவிட்டதான்னு பார்ப்பது அல்ல. அவருடைய கவலை ரக்அத்தான் அஹப்பு மின் பகியத்தி துன்யாக்கும். இந்த முழு உலகம் அவருக்கு கிடைப்பதை விட ஓடோடி வந்து தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுவார், அல்லாஹ் மறு கூப்பிடும் வரைக்கும். இதுதான் அவருக்கு விருப்பமாக இருக்கேன். கண்ணால் யதார்த்தத்தை பார்த்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பிகத்ரி மா தஹ்ஸனு லிதுன்யா. ஒரு மனிதன் உலகத்துடைய கவலையை சுமந்து 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 இருப்பான் என்றால் ஃபகதாலிக யக்ருஜு ஹம்முல் ஆகிரத்தி மின் கல்பி. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஆகிரத்துடைய சிந்தனை கலட்டப்படும். இவருடைய எப்பையும் ஃபிக்ர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அவருடைய வீடு, கடை, அவருக்கு ஆகிரத்தில் பயம் இல்லை, அவருக்கு தீண்ட யோசனை இல்லை, தொழுக கடமை என்ற அந்த ஃபிக்ர் இல்லை, ஜகாத் கடமையாக நான் கொடுக்கணும் ஐடியாவே இல்லை. அல்லாஹ் வாழாண்டு தடுத்திருக்கிறானே, என்ற வியாபாரத்தில் வட்டி லாபம் போல் விளங்கினாலும் அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அது பாரமா விளங்குது இல்லையா? சொல்றாங்க மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ், பிகத்ரி மா தஹ்ஸனு லிதுன்யா. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எவ்வளோ துனியாட மோகம் கூடுமோ ஃபகதாலிக யக்ருஜு ஹம்முல் ஆகிரத்தி மின் கல்பி. ஆகிரத்துடைய சிந்தனை கல்பில் இருந்து கலட்டப்படும். அதே போல ஒரு மனிதன் பிகத்ரி மா தஹ்ஸனு லில் ஆகிரா, அவருடைய கல்பில் உலகத்திலையும் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆகிரத்தில் சிந்தனை அவருக்கு மறக்கல்ல. மலக்குல் மௌத் இன்னொரு நாள் சந்திக்க வருவான். அந்த பயம் உள்ளத்தை உறுத்துகிறது. நான் இன்னொருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், என்ன மௌத்துக்கு முன்னால அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் இன்னாருடன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆகிரத்தில் சிந்தனை உள்ளவன் அவனை எப்போதும் பரிசுத்தப்படுத்தி தௌபாவுக்குரிய வழியை தேடிக்கொண்டே இருக்க வைக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாங்கள் உலகத்தில் வாழ்ந்த காலம் எங்களுக்கு தெரியும். போன ரமதான்ல எங்களோட நின்று தராவி தொழுத பலர், எங்களோட தியாவுல்லே தொழுத பலர், எங்களோட பிறநாள் கொண்டாடிய பலர் இன்றைக்கு அந்த மன்னருடைய வாழ்க்கையில செஞ்ச அமல்களுக்காக வேண்டி அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த அமல்களை வச்சு லாபம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த ரமதான்ல வீணடிச்சவங்க அவங்க மூத்தாக இருந்தா அந்த ரமதான்ல அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக வேண்டி தட்டி தட்டி கேள்வி கேட்கப்படும். இவ்வளோ பாக்கியம் வந்தும் நீ தவறவிட்டாயே அடியானே. நமக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரம் சஹாபாக்கள் இந்த வாழ்க்கையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டிருப்போம். இப்படி எந்த நிலைமையில் அவங்க வாழ்ந்தாங்க? அவங்களை போல மனிதர்கள் தானே. நாளைக்கு உஹதுடைய யுத்தம் நடக்க இருக்குது. 2 சஹாபாக்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, உஹது யுத்தம் நடக்க இருக்கும் இடத்தில் வந்து 2 பேரும் துஆ செய்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா அல்லாஹ், நாளை யுத்தத்தில் எதிர் படையிலிருந்து ஒரு பெரும் போர் வீரர் என்னோட மோதி, நானும் அவனோட மோதி நான் அவனை தாக்க வேண்டும். இவருடைய துஆ. பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், நாளை யுத்தத்தில் பெரும் வீரர்
என்னோட மோதி நானும் அவனுக்கு தாக்கி பின்னால் அவன் கையின் மூலம் என்னுடைய வயிறு கிழக்கப்பட வேண்டும், என்னுடைய காதும் மூக்கும் அறுக்கப்பட வேண்டும். அதே நிலைமையில நான் மக்பராவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நாளை கியாமத் நாளில் நான் உன்னை சந்திக்க வரும் பொழுது நீ கேட்கும், யா அப்தல்லாஹ் ஃபீம ஜுதிஅ அன்ஃபுக உதுரு, உன்ன காதுக்கும் மூக்கும் என்ன நடந்தது, யார் வெட்டியது? யா அல்லாஹ் நான் சொல்லணும், ஃபீக வ ஃபீ ரசூலிக், உனக்கும் உன்ன தூதருக்குமாக யா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவங்க பஜார்ல இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆகிரத்தில் சிந்தனை அவங்கள மறக்கடிக்கல்ல. அவங்கள துனியாவுடைய சோழியின் காரணமாக மௌத்துடைய யோசனை அவங்கள மறக்கடிக்கல்ல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் மிச்சம் பயங்கரமான ஒரு காலத்தில் வாழுவோம். காலையில் எந்திரத்தில் இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் இதனுடைய யோசனை பணம் சல்லை சல்லை என்று ஓடுகிறார். தொழுகை கதாவாகுது, சொல்லாம விடுகிறார். எத்தனையோ தொழுகைகள் கதாவாகுது, அதை பற்றி ஐடியாவே இல்லை, ஃபிகரே இல்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் தலை கெடுப்போம். அல்லாஹ் எனக்கு ஒரு சட்டம் சொல்கிறானா, ரசூலுல்லாஹ் ஒரு முறையில் காட்டி தந்திருக்கிறார்களா, அந்த வழியில் போவதுதான் என்னுடைய இந்துலகம் மறுலக வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம். இல்லை கஷ்டப்படுவோம், பரக்கத்திருக்காது. தியாகம் செய்வோம், இரத்தத்தை வேறுவையாக சிந்துவோம், மலை வயிறு பார்க்காம தியாகம் செய்வோம், பரக்கத்திருக்காது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் 2 மாதத்தில் எங்களை நோக்கி ரமதான் வந்து கொண்டிருக்குது. நன்மைகளை அள்ளி கொட்டி தரப்பாகிறது. ஆனால் யார் யார் அதனை பாக்கியமாக எடுப்பார்களோ அவர்கள் அவருடைய மீசான் ஹசனாத்தில் கபரில் இருந்து வாழ்க்கையின் அடுத்த கட்ட மஹ்ஷரில் சிராத்தில் மீசானில் வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படும் பொழுது அவர் கண்டுகொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணமாக சொல்லப்படுது, இன்னவரிடம் போனால் 1 மில்லியன் 10 லட்சம் கொடுக்கப்படுது. யார் போறீங்க என்றா எல்லாரும் போவாங்க. மிச்ச நேரம் இல்லை, 2 நிமிஷத்தில் வாங்கிட்டு வரலாம். இந்த கொஞ்ச காலமா 25,000 வேண்டி நின்ற அந்த கியூ லைனை நாங்கெல்லாம் பார்த்தோம். அன்பான சகோதரர்களே, ஆனால் இதே நிலைமையில் நன்மைகள் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோட ருப்பீஸையோ எங்களோட யூரோவையோ எங்களோட டாலரையோ பார்ப்பது கிடையாது. என்னுடைய மறு உலக வாழ்க்கையின் வெற்றி நன்மைகள் அள்ளி செய்வதன் மூலமாகத்தான், செய்யும் நன்மைகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் தஹல ஸூக், யார் பஸாரை தாண்டி வரும் பொழுது இந்த துஆவை இல்முனா பாடமாக்கிக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ்னு சொல்லி பதிவு செய்றாங்க. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஸஹீஹ்னு சொல்றாங்க. யார் பஸாரில் வரும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. எல்லாரும் ஆரம்பத்தோடு பாடமாக இருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கதபல்லாஹு லஹு அல்ஃப ஹஸனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பட்டோலையில் 10 லட்சம் நன்மைகள், 1 மில்லியன் நன்மைகள் எழுதுகிறார். அவருடைய பட்டோலையில் பதியப்பட்டிருக்கும் 10 லட்சம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சுவர்க்கத்தின் அந்தஸ்துகளில் 10 லட்சம் அந்தஸ்தை உயர்த்துகிறார். ஆனால் சில நேரம் முன்னால் சொன்ன உதாரணம் பாக்கியமா விளங்கியிருக்கும். 10 லட்சம் தருகிறாரா, ஓடோடி போய் வாங்க தயார். ஆனால் பஸாரை கடக்கும் பொழுது இந்த துஆவை ஓதி நன்மையை அடைய தயாரில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதன் ஓடோடி வருவான். அவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா? ஒரு நன்மை கிடைத்தால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக வாக்களித்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு நன்மையின் பெருமதி நாளை மௌத்துக்கு பின்னால் தான் விளங்கும். அதனால் உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சந்தர்ப்பம் தருகிறானா, வீட்டில் தொழுவதும் தொழுக கடமை நிறைவேறிவிடும். மஸ்ஜிதில் தொழுவதால் 27 மடங்கு நன்மை. இந்த மடங்கு நன்மை கிடைப்பதால் சுவர்க்கத்தில் நான் வீட்டில் தொழுவரை விட அந்தஸ்தில் உயரத்தில் இருப்பேன். ரசூலுல்லாஹ்வின் வாக்கு.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் உலகத்தில் வாழும் காலத்தில் புத்திசாலிகளாக வாழ்வோம். புத்திசாலி என்றால் யார் என்றால் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வரைவிலக்கணம் செல்வார்கள். ஒருவர் சொல்வார், அவர் டிகிரி முடிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் படிச்சிருக்கணும். தவறல்ல, படிக்கலாம். ஆனால் படிப்புடன் ஆகிரத் மறக்குமாக இருந்தால், படிப்புடன் அவரின் கடமைகள் பாராக்கப்படுமாக இருந்தால் அந்த படிப்பில் எந்த அர்த்தமும் கிடையாது. அன்பானவர்களே, உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அன்பு ரசூலுல்லாஹ்வை வலைவிலக்கணம் சொன்னார்கள். புத்திசாலி யார் தெரியுமா? அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி யார் தயாராகிறாரோ இவர்தான் புத்திசாலி. ஆனால் இன்றைக்கு என கண்ணுக்கு முன்னால பழகக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், அல்லது நான் வளமையா பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது, வளமையா கேட்கக்கூடிய அந்த சினிமா பாட்டுகள் கேட்காமல் இருக்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் கட்டளை வானாம் விட்டு விடுவோம் என்று ஒரு மனிதன் வந்தால் அவன் முஃமின் என்பதற்கு அடையாளம். புத்திசாலி யாரெண்டா மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். தன் மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராகிறார். எப்படி தயாராகிறார்? எல்லா விஷயத்திலையும் அவருடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், குடும்ப வாழ்வு, அவருடைய இபாதத், அன்றாட வாழ்க்கையுடைய சம்பந்தப்பட்ட எல்லா இபாதத்துகளும், அஹ்லாக், அவருடைய மக்களோடு நடக்கும் முறைகள் எல்லாம் சீராக இருக்குது. பாக்கியசாலிகள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டம்தான், சிரமம்தான், கட்டம் கட்டமாக வாழ்க்கையில் இது தவறாக இருந்தால் விட்டு விடுவோம், அல்லது வெறுமனையை கேட்டுவிட்டு போவதாக இருந்தால் அந்த நேரங்கள் அநியாயம். அன்பான சகோதரர்களே, திரும்ப சொன்னார்கள் அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் ஆஜிஸ், மடையன் யார் என்றால், அறிவற்றவன் யார் என்றால், நாங்கள் சொல்லுவோம் அறிவற்றவன் என்றால் அவன் படிக்காதவன், அவன் இந்த அளவுக்கு படிக்காமல் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது சமூக பார்வை. அல்லாஹ்வும் ரசூலுடைய பார்வையில் அறிவற்றவன் யார் என்றால், மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றிவிட்டு அல்லாஹ் மன்னிப்பான் தானே. இவர் வட்டியோடு இருக்கிறார், போய் தொட்ட சொல்றார், இதை விட்டுருங்க, இது நலவில்லை. குர்ஆன் சொல்லுது, யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான், உங்களுக்கு லாபம் மாறி விளங்கும், விட்டுடுங்க. ஆனால் வதமன்னா அலல்லாஹ், இல்ல அல்லாஹ் என்ன மன்னிப்பான் தானே. 100 கொலை செஞ்சவனை அல்லாஹ் மன்னிச்சவன் தானே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன். அது இந்த உலகத்தில் தான். சட்டங்கள் மீறி வாழ்ந்துட்டு சக்கராத்தை சந்தித்தால் அங்கு எதற்கேற்ற தண்டனை இருக்கிறது. அதனால் உலகத்தில் வாழும் காலத்தில் அன்பான வாலிபர்களே, மிச்சம் நாங்கள் மியூசிக்கு அடிக்டாக இருப்போம், அடிமையாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் வாழான்னு சொல்றானா, இந்த வாழ்க்கையில் அதில் நலவு இருக்காது, நலவு போல் விளங்கும். ஆனால் அல்லாஹ் வாழான்னு சொன்னா அதில் பின்னால் சில சர்வுகள் இருக்கும், கெடுதிகள் இருக்கும் என்று விளங்கி அதை நான் விடுவதாக இருந்தால் நான் முன்பின் என்பதற்கு அடையாளம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு ஜஅத் அல்-பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வியாபாரத்தில் பிளானிங் உள்ள சஹாபி. அன்பு ரசூலுல்லாஹ் ஒரு தீனாரை கையில் கொடுத்து ஒரு ஆடை வாங்கி வரும்படி சொல்கிறார். அவர் போனார். போய் வியாபாரியிடம் நன்றாக பேசி ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கி வருகிறார். வரும் வழியில் இன்னொரு வியாபாரியுடன் இவர் கலந்துரையாடி ஒரு ஆடை கொடுத்து ஒரு தீனாரை வாங்குகிறார். 2 ஆடை வாங்கிட்டு வந்தவர் ஒரு தீனாருக்கு வரும் வழியில் இன்னொருவரை சந்தித்து அவரிடத்தில் கொஞ்சம் வியாபாரத்தை பேசி ஒரு ஆட்டை கொடுத்து தீனாரை வாங்குகிறார். இவருடைய கையில் கையில் ஒரு ஆடும் ஒரு தீனாரும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்க ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஒரு தீனார் தானே தந்தேன், என்ன செஞ்சீங்க? ஒரு தீனாரையும் கொண்டு வந்து ஆடையும் கொண்டு வந்து இருக்கிறீங்க. நடந்ததே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஃபதஆ லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் பரக்கத்தி ஃபீ பைஇ, அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்துக்காக துஆ செஞ்சார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வியாபாரம் செய்வோம், தவறல்ல அன்பானவர்களே. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் அதில் சில சட்டங்களை வைத்திருக்கிறார். ஏமாற்றம், பதுக்கல், இவைகள் எங்களுடைய துனியாவோட வாழ்க்கையில் இன்பம் போல் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் மௌத்தை சந்திக்க இருக்கக்கூடியவங்க, அங்க கஷ்டப்படுவோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எவ்வளவு உள்ளங்கள் துடித்தது. நாளைக்கு நரகத்தில் என்னை போட்டு அல்லாஹ் எரிப்பான் என்றா உள்ளத்தில் பயம் வரக்கூடாதா?
எங்களுடைய மௌத்துக்கு முன்னால கண்ணை மூடி யோசிப்போம். ஒரு நாளைக்கு நானும் என்னுடைய வீட்டில் தட்டில் வைக்கப்படுவேன் அல்லவா, ஜனாசா பேராக என் பேர் சொல்லப்படும் அல்லவா. அந்த நேரத்தில் சில மணித்தியாலத்தில் என்னை சூழ மக்கள் வந்து நிற்பார்கள். இன்னும் சில நேரங்கள் கடக்கும் பொழுது அவரை வீட்டில் எடுத்து சொல்லும்படி சொல்லுவார்கள். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் இதை சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த சந்திக்கும் நாளில் நான் என்னால் ஒரு வரலாறு படைத்திருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். வரலாறு என்றால் எனக்கு ஏழுமான அளவுக்கு நான் ஒரு சேவை செய்திருக்கிறேன். சில தவறுகள் சமூகத்தில் நடக்கிறது, இவர் போய் ஹிக்மத்தா நல்ல நுணுக்கத்தோடு சொல்கிறார், இதை விட்டுடுங்க, உங்களுடைய வியாபாரத்தில் வட்டியை விட்டுடுங்க, இந்த இடத்தில் மியூசிக்கல் நடக்குது, இதை விட்டுடுங்க, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புவதில்லை என்று அவர்களை கைக்குள்ளால போட்டு நல்ல நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, தொழாமல் இருக்கும் மக்களை காலடியில் போய் ஞாபகப்படுத்தி மஸ்ஜிதோடு நெருக்கிறார். பள்ளிவாயலோடு அவரை தொடர்பாக்கிறார். எத்தனையோ ஏழைகளின் கண்ணீர்களை தனக்கு முடியுமான அளவு சொல்லால் செயலால் தனது பொருளாதாரத்தால் கஷ்டப்பட்டு செலவழிக்கிறார் என்றால் இவருடைய ஜனாசாவை சூழ அழுவார்கள். நான் அந்த பாவத்தில் இருந்தேன், நான் வட்டியோடு இருந்தேன், இவன் எனக்கு சொல்லலேண்டா நான் மௌத்தாகும் பொழுது அதே வட்டியோடு மௌத்தாகி எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும். இவன் எனக்கு வந்து தொழுகையை சொல்லலேண்டா நான் இதே நிலைமையில மௌத்தாகினான். அன்பானவர்களே, இதுதானே பாக்கியம், இதுதானே பாக்கியம். வெறுமனையை வாழ்ந்தோம், என் குடும்பத்தை பார்த்து விட்டேன், அவர்கள் நல்லாக இருக்கிறார்கள், நான் சமூகத்தில் நடக்கும் தவறுகளை கண்டும் காணாதது போல் வாழ்ந்துட்டு போனால் என்னால் தீனுக்கு செய்தது ஒன்றுமில்லாமல் போயிருமே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக குறைந்தது உள்ளத்தால் கூட அந்த இடத்தை கடக்கும் பொழுது பாவமாக இருந்தால், ஷரீஅத்துக்கு முரணாக இருந்தால் கவலைப்பட்டு போக வேண்டும். உண்மையின் அடையாளம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கவிதையின் துவக்கத்தில் சொல்கிறார்கள், தஸவ்வத் மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. மனிதர்களே, வாழ்க்கையில் தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாது நாளை காலை ஃபஜ்ரை அடைவீர்களா இல்லையா, அல்லாஹ் படுக்கையில் எழுப்பாட்டுவானா இல்லையா. இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. وكم من فتى أصبح وأمسى ضاحكا وقد نسجت أكفانه وهو لا يدري. எத்தனையோ வாலிபர்கள் காலை மாலையில் சிரித்து கொண்டு அவர்களுடைய காலத்தை கழிக்கிறார்கள். அவர்களுடைய கஃன் துணிகள் தயாராக இருப்பதை மறந்துவிட்டார்கள். وكم من صغير يرتدي طول عمرهم وقد أدخلت أجسامهم ظلمة القبر. எத்தனையோ சிறு பிள்ளைகள் நான் இப்படியெல்லாம் வாழும், நான் இப்படியெல்லாம் வாழும் என் உலகத்து வாழ்க்கையில் என்று பெரிய ஆசை வைக்கிறார். ஆனால் இரவுடைய இருளிலே அவர்களுடைய உடம்புகள் மக்பராவில் அடக்கம் செய்யப்படுகிறது. கடைசியாக சொன்னார்கள், எத்தனையோ மணவாளர்கள் தன் மனைவிக்காக வேண்டி, எத்தனையோ பெண்கள் தன் கணவருக்காக வேண்டி தன் வாழ்க்கையை இப்பேலிருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடிவு செய்யப்பட்ட நாளில் இவ்வுலகத்தை விட்டு பெறுகிறார்கள். அன்பானவர்களே, சில காலங்களுக்கு முன்னால் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஈமான் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண், அவளுடைய திருமணத்துடைய நாள் வந்துவிட்டது. மகரிபுடைய நேரம். எங்களுக்கு தெரியும், இரவு கல்யாணம் என்றா அசருக்கு பின்னால மாலை நேரத்திலிருந்து அந்த பெண்களை அலங்கரிப்பது வளமை. இப்படி இவருடைய அலங்கரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மகரிபுடைய அதான் சொல்லப்படுகிறது. அவளுமோ அல்லாஹ்வை பயந்தவள், தக்வா உள்ளவள், ஈமானை சுமந்தவள், கபரில் நான் அல்லாஹ்விடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பயந்தவள். சிறுவராக இருந்தாலும் ஈமான் கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டுக்குள்ளால் ஈமான் கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டுக்குள்ளால் அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லிக் கொடுத்தார்கள். மகரிபுடைய அதான் சொல்கிறாள், நான் தொழ வேண்டும். அங்கிருந்தவர்கள் குழம்பி போனார்கள். இவ்வளவு அலங்காரம் செய்ததற்கு பின்னால் தொழுகையா? அதனை கதா செய்து இஷாவுக்கு பின்னால் தொழுதுக்கோ. அவள் அல்லாஹ்வை பயந்தவர். இல்லை, நான் உதுவும் செய்ய வேண்டும், என்னுடைய அலங்காரம் இல்லாமல் போகட்டும், நான் தொழ வேண்டும். அன்பானவர்களே, வழியான பெண்களை இன்று காண முடியாது. மிச்சம் சிரமத்துக்கு பின்னால் அவளுடைய அனுமதிக்கு ஏற்ப வற்புறுத்தப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு அவளுமோ தன் தொழும் அறைக்கு செல்கிறார். நீண்ட நேரமாகுது. மணவாளர்களின் குடும்பத்தார்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் பெண்ணை காணவில்லை.
வீட்டார்களும் போகவில்லை. அவருடன் இருக்கும் கோபத்தின் காரணமாக நீண்ட நேரம் கழிந்ததனால் போய் பார்த்தால் அங்கே சுஜூதில் தலையை வைத்தவர் அல்லாஹ் ரூஹை எடுத்து விட்டார். மாணவர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் அல்ல, தாபிஈன்களுடைய காலத்தில் அல்ல, இதே வாழக்கூடிய இதே காலத்தில் ஈமானோடு வளர்ந்த பெண். அவருக்கு தெரியும் இன்றைய நாள் ஏதோ எனக்கு வித்தியாசங்கள் விளங்குது. நான் இரவைக்கு என் கணவனோடு இருப்பது அல்ல, இரவைக்கு என்னுடைய கபர் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்த காலம் கொஞ்ச காலம், நிறைய நலவுகளை வாழ்க்கையில் கேட்கிறோம். ஏழுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சரி எடுத்து நடப்போம்டா பெரிய பாக்கியசாலிகள் இல்ல. நாளை கியாமத் நாள்ல ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் ضالين. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலத்தில் மோதவித்தனம் மிகைச்சிட்டே யா அல்லாஹ், எடுத்து நடக்கல மன்னிச்சுக்கோண்டு அங்க கேட்கறனால அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை, நாய்க்கு பாவிக்கிற வார்த்தையை குர்ஆன்ல சொல்றான், இஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன். மலக்குமார்களிடம் சொல்வான், அவனை விரட்டி விடுங்கள், அவனோட பேசாதே. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் வாழ்ற காலத்தில் எவ்வளோக்கு நலவுகள் காதுக்கு எட்டுகிறதோ ஏழுமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வின் பயத்தை, தக்வாவை எடுத்துக்கொள்வோம். முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவனை பயந்து தக்வாவோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நடக்கக்கூடிய தவறுகளை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து எங்கள் ஜனாஸா முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது சாலிஹான ஒரு மனிதனாக பலரை உருவாக்கி பலரை தீண்டாளியாக மாற்றி நல்ல ஒரு மனிதனாக உன்னை சந்திக்க வச்சது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலத்தில் ஆண்களாக எங்களுக்கு நிறைய நலவுகள் கிடைக்குது. யா அல்லாஹ், வீட்டில் இருக்கும் பெண்கள் பிள்ளைகளுக்கு தீனுடைய வார்த்தைகள் கேட்குதில்லை. யா அல்லாஹ், அவர்கள் தொழுகைகளை கதா செய்கிறார்கள். யா அல்லாஹ், சொல்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நான் எந்த பெண்களுக்காக, எந்த மனைவிக்காக, எந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேனோ காலையிலிருந்து மாலை வரை, நாளை கியாமத்தில் அவர்களுக்கு தீன் கொடுக்காவிட்டால் எனக்கு எதிராக வருவார்கள். யா அல்லாஹ், கொஞ்சம் கொஞ்சமாவது வீட்டுக்குள்ளால் தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்களாக அனைவரையும் ஆக்கி விடுவாயாக. என் இறுதி முடிவை சிறப்பாக்குவாயாக. பாசமான இறக்கமான தாய் தகப்பனை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அன்பான இறக்கமான எங்களுக்கு இல்மை ஊட்டிய உஸ்தாத்மார்களை கபூல் செய்வாயாக. இந்த துஆவை தனிப்பெரும் கிருபை கொண்டு கபூல் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها ورجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. عباد الله، اتقوا الله تعالى في السر والعلانية واعلموا أن الله أمركم بالعظيمة. بارك الله عظيم، بارك الله لنا ولكم بالآية وذكر هذا. أستغفر الله ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وخلانه. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. عباد الله، اتقوا الله، فإن التقوى تنجيكم من عذاب النار ويدخلكم جنات النعيم. قال الله تبارك وتعالى إن الله
الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين: اللهم اغفر للعباس وولديه مغفرة ظاهرة لا تغادر ذنبا. وروى الترمذي عن عبد الله بن مغفر رضي الله عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: الله عليها في أصحابي لا تتخذوا غضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبه، ومن أبغضهم فببغضي أبغضه، ومن آذاه فقد آذاني، ومن آذاني فقد آذى الله، ومن آذى الله فيوشك أن يأخذه، وخير من يكون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. قال الله تبارك وتعالى: إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأعز وأجل وأتم وأعظم وأكبر، والله يعلم ما تصنعون. عليكم الصلاة والسلام. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. اعتدلوا، سووا صفوفكم رحمكم الله. أقيموا صفوفكم وصدوا الخلل بينكم، أقيموا للصلاة رحمكم الله. ولهذا الباب سفر العراق الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى، والذي قدر فهدى، والذي أخرج المرعى فجعله غثاء نحوا. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله، إنه يعلم الجهر وما يخفى، ونيسرك لليسرى، فذكر إن نفعت الذكرى. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى، ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا
بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الرسول وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تصلى من عين آنية. ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.